Hi everyone, என் பேர் அருண். நீங்கள் எல்லாருமே வீடியோ கிளிக் பண்ணும்போது E நாட் ஈக்குவல் டு எம்சி ஸ்கொயர்னு எழுதியிருக்கிறத பார்த்து வந்திருப்பீங்க. E நாட் ஈக்குவல் டு எம்சி ஸ்கொயர்னு ஸ்ட்ரெயிட்டாக சொல்ல வரல. E ஈக்குவல் டு எம்சி ஸ்கொயர் ஒரு சில இடங்கள்லாம் அப்ளிகபிள் கிடையாது. அந்த ரெண்டு முக்கியமான கண்டிஷனை பற்றி தான் இந்த வீடியோவில் கொஞ்சம் பெருசாக பார்க்க போகிறோம். அந்த ரெண்டு முக்கியமான கண்டிஷன் இந்த எழுதியிருக்கேன். இந்த ரெண்டு தான் ஏன்னா மூவிங் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ். ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸுங்கிறப்போ தமிழில் வந்து குறிப்பு சட்டம் இல்லைனா மாற்றீட்டு சட்டம் இந்த மாதிரினாலும் சொல்கிறாங்க. இன்னொரு கேஸ் என்னன்னா மாஸ்லெஸ் பார்ட்டிகிள், அதாவது ஃபோட்டான் இந்த மாதிரியான மாஸே இல்லாத பார்ட்டிகிள். இந்த இதுக்கும் ஈக்குவல் டு எம்சி ஸ்கொயர் அப்ளை பண்ண முடியாது. இதுக்கு வேற ஈக்குவேஷன்ஸ் இருக்கு. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா ஈக்குவல் டு எம்சி ஸ்கொயரை பற்றி கொஞ்சம் தெளிவாக பார்த்துட்டு இந்த ரெண்டு முக்கியமான கேசஸில் எதுக்கு ஈக்குவல் டு எம்சி ஸ்கொயர் அப்ளை பண்ண முடியல, அதுக்கு பதிலாக என்ன ஈக்குவேஷன் அப்ளை பண்ணலாம் அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். சரி, இப்போ ஈக்குவல் டு எம்சி ஸ்கொயரை பற்றி கொஞ்சம் தெளிவாக பார்க்கலாம். ஈக்குவல் டு எம்சி ஸ்கொயர் இந்த ஈக்குவேஷனோட ஆரிஜின் எங்கே இருக்குது அப்படின்னா இன்ஷினோட மிராக்கிள் இயர்னு சொல்ல போகிற 1905 அந்த இயரில் வந்த 4வது பேப்பரான டஸ் த இனர்ஷியா ஆஃப் அ பாடி டிபெண்ட் அப்பான் இட்ஸ் எனர்ஜி கண்டென்ட் அப்படின்ற பேப்பரில் தான் இருக்குது. அந்த பேப்பரில் ஸ்ட்ரெயிட்டாக ஈக்குவல் டு எம்சி ஸ்கொயர்னு இல்லை. அதை தேடி பார்த்தீங்கன்னா அப்படி இருக்காது. எப்படி இருக்கும் அப்படின்னா மாஸ் வந்து L/V² அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரொபோஷனல் இல்லைனா அப்படி டினோட் பண்ணுறாங்க. எப்படினாலும் சொல்லலாம். அந்த பேப்பரோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்களா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதில் எல்லுங்கிறது எனர்ஜி, விங்கிறது ஸ்பீட் ஆஃப் லைட், மாஸுங்கிறது எம். ஸ்ட்ரெயிட்டாக இருக்காது, ரிலேட்டிவிட்டி வச்சு கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தெளிவாக தான் இருக்கும். ஈக்குவேஷன் பற்றி கொஞ்சம் தெளிவாக பார்க்கலாம். இதில் சி அப்படிங்கிறது சிம்பிளான ஒரு கான்ஸ்டன்ட் தான், ஸ்பீட் ஆஃப் லைட். இது வந்து எந்த ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸாக இருந்தாலும் ஒரே கான்ஸ்டன்ட் தான். ஸோ இதை பற்றி பெருசாக ஒன்றும் பேசுகிறது இல்லை. இதில் இருக்கிற எனர்ஜி மற்றும் மாஸ் இந்த ரெண்டுக்கும் ரெண்டு வித்தியாசமான எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து எனர்ஜிக்கு பார்க்கலாம். ஈக்குவேஷன் அதிகமாக யூஸ் பண்ணுற இடம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூக்ளியர் சயின்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த இது என்னென்னா ரேடியோ ஆக்டிவிட்டி சம்மந்தமாக. இப்போ என்னென்னா இந்த எனர்ஜியை பற்றி புரிஞ்சுக்கிறதுக்காக மாஸ்ன்றதை 1 கிலோன்னு போடுறேன். அதாவது 1 கிலோ இருக்கிற ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல் வச்சு செஞ்சுருக்கிற ஒரு பாம்புன்னு நினச்சிக்கோங்க. இந்த பாம்பில் எவ்வளோ எனர்ஜி இருக்குது அப்படின்றத இதை வச்சு ஈஸியாக கேல்குலேட் பண்ணலாம். எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். இப்போ E ஈக்குவல் டு எழுதியிருக்கேன், மாஸ்க்கு பதிலாக 1 போட்டிருக்கேன். அப்போது சி ஸ்கொயர்னு வந்துடும். சி ஸ்கொயர்ன்றப்போ அதனுடைய வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணோன்னா 9 × 10⁻16 ஜூல். அதாவது வழக்கமாக நம்ம எவ்ரிடே லைஃப்பில் என்கவுண்டர் பண்ணுற எனர்ஜி வந்து இவ்வளோ பெருசாக இருக்காது. ஆனால் இது ஒரு பாம், அதனால இவ்வளோ எனர்ஜி இருக்குது. சிம்பிளாக என்னென்னா மாஸ் வந்து கொஞ்சம் இருந்தாலே எனர்ஜி வந்து ரொம்ப அதிகமாகிடுது. ஏன் அப்படின்னா அதில் இருக்கிற சி ஸ்கொயர் அப்படின்ற கான்ஸ்டன்ட் தான். சி அப்படிங்கிறதே ரொம்ப பெருசு, சி ஸ்கொயர் இன்னும் அதிகமாக பெருசாகிடுது. அதனால தான் எனர்ஜி வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்குது. இப்போ வந்து மாஸ்க்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் இந்த ஈக்குவேஷனை மாற்றி பார்க்கலாம். இந்த ஈக்குவேஷன் பார்க்கும்போது தெரியும். இது வந்து மோஸ்ட்லி புரிஞ்சிக்கிறதுக்காக நான் இப்போ சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, நீங்கள் மாஸ் ஒரு ஆப்ஜெக்டோட மாஸ் அப்படின்னு சொல்கிறது என்ன அப்படின்னா அதனுடைய எனர்ஜி, அது வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜி, கைனடிக் எனர்ஜி, எந்த எனர்ஜியாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒட்டுமொத்த டோட்டல் எனர்ஜி டிவைடட் பை சி ஸ்கொயர் போட்டிங்கன்னா அந்த ஆப்ஜெக்டுடைய மாஸ் கிடச்சிரும். இந்த ஐடியா தான் ஐன்ஸ்டீன் கொண்டு வந்ததில் ஒரு புதுசாக பார்க்கப்பட்டது. இதுக்கு முன்னாடி வரையும் நியூட்டனோட ஈக்குவேஷன் வச்சு தான் மோஸ்ட்லி மாஸ் அப்படின்றத நம்ம புரிஞ்சிக்க முடிஞ்சது. F = ma. இது மூலமாக என்னென்னா இனர்ஷியல் மாஸ் தான் கிடச்சதை தவிர இவரு கொண்டு வர்ற மாஸ் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. இந்த ஐடியா புதுசாக இருந்தது. இந்த ஈக்குவேஷன் மூலமாக நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்டில் எனர்ஜி அதிகமாக இருக்குது அப்படிங்கிறப்போ மாஸ் அதிகமாகும். அதாவது இந்த ஈக்குவேஷனோட ஒரு விஷயமே என்ன அப்படின்னா மாஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு எனர்ஜி, இல்லை எனர்ஜி டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு மாஸ். ஸோ இந்த இது மூலமாக ஒரு சின்ன ஃபன் ஃபேக்ட் மாதிரி சொல்லலாம். என்ன அப்படின்னா 2 டம்ளர் எல்லாமே ஈக்குவலாக இருக்கிற அளவுக்கு காஃபி எடுத்துக்கோங்க. ஒரு டம்ளரில் இருக்கிற காஃபி மட்டும் ஹீட்டாக இருக்குன்னு நினச்சிக்கோங்க. ஒரு இது நார்மல் டெம்பரேச்சரில் இருக்குது. இப்போது ஐன்ஸ்டீனோட இந்த ஈக்குவேஷன் படி என்ன ஆகும் அப்படின்னா ஹீட்டாக இருக்கிற காஃபி இருக்கிற டம்ளர்களுடைய மாஸ் தான் அதிகம் அப்படின்ற மாதிரி நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. இது வந்து F = ma நம்மளுக்கு சொல்லப்படல. அதில் வந்து இனர்ஷியல் மாஸ் தான் சொல்லப்பட்டிருந்துச்சு. நெக்ஸ்ட்டு இப்போது அந்த 2 கேசஸில் ஏன் ஈக்குவல் டு எம்சி ஸ்கொயர் அப்ளை ஆகலை, அதில் வேறு என்ன அப்ளை பண்ணலாம் அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கேஸ்க்கு வந்துட்டோம், மூவிங் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ். ஏன் இதில் ஈக்குவல் டு எம்சி ஸ்கொயர் அப்ளை ஆகலை அப்படின்னா நீங்கள் இப்போ யூஸ்வலாக இந்த இதுக்கு சொல்லப்படுற ஒரு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ட்ரெயினில் இருக்கீங்கன்னு நினச்சிக்கோங்க. இந்த ட்ரெயினில் இருந்து நீங்கள் வெளியில் ஒரு கல்லை பார்க்கீங்க. அதே கல்லை அந்த கல் பக்கத்தில் நின்று, அதாவது மூவ்மெண்ட்டில் இல்லாத ஒருத்தர் பார்க்குறாரு, நீங்கள் மூவ்மெண்ட்டில் இருக்கும்போது பார்க்குறீங்க.
இப்போது 2 பேருக்குமே அந்த கல்லினுடைய மாஸ் வந்து சேமாக இருக்கணும். ஆனால் நீங்கள் மூவ் பண்ணிகிட்டு இருக்கீங்க ட்ரெயினில், ஆனால் உங்களோட ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் படி நீங்கள் ரெஸ்ட்டில் இருக்கிற மாதிரியும் இந்த கல் ரிவல்ஸில் மூவ் ஆகிற மாதிரி தெரியும். இப்படி கல் மூவ் ஆகிற மாதிரி தெரியறதுனால அதுக்கு கைனடிக் எனர்ஜி இருக்கிற மாதிரியும் எனர்ஜி இருக்கிறதுனால மாஸ் அதிகமாக இருக்கிற மாதிரியும் இந்த இதில் காட்டிடும். ஸோ அப்படி யூஸ் பண்ணக்கூடாது. ஈக்குவல் டு mc² ஈக்குவேஷனில் ஒரு சின்ன மாறுதல் பண்ணுறது மூலமாக அந்த ஈக்குவேஷன் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ஃபேக்டரை இன்க்ளூட் பண்ணுறேன். இது வேறு இருந்த ஈக்குவேஷன். இந்த இதில் காமான்ற ஒரு ஃபேக்டர் மட்டும் எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கேன். இந்த ஃபேக்டர் தான் ரிலேட்டிவிட்டி மூலமாக வர பிரச்சனைங்க சால்வ் பண்ண போகுது. இந்த ஃபேக்டர் வந்து ரிலேட்டிவிட்டி பேப்பர்லேயே இன்சின் யூஸ் பண்ணியிருக்கிற ஒரு ஃபேக்டர் தான். காமாவோட வேல்யூ என்ன அப்படின்னா காமான்றது உங்களோட ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் எந்த ஸ்பீடில் மூவ் ஆகுதோ அதுதான் நியூ. அதை கவர் பண்ணி c² டிவைட் பண்ணி 1லேருந்து சப்ராக்ட் பண்ணி ஸ்கொயர் ரூட் எடுக்கும். சொல்கிறது கொஞ்சம் பெருசாக இருந்தாலும் ஈக்குவேஷன் சின்னது தான். இப்போ ஒருவேளை உங்கள் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் வந்து ரெஸ்ட்டில் இருக்குன்னு வச்சுக்கலாம். அதாவது நியூ வந்து இங்கே 0. அப்போது காமா ஈக்குவல் டு இது 0 ஆனதுனால ஹோல் டைம் 0. அப்போது 1ஓட ரூட்டு 1, காமான்றது 1 ஆயிரும். இதில் காமா 1 போடும்போது ஈக்குவல் டு mc²ன்னு பழைய இதே வந்துடும். ஸோ இந்த ஈக்குவேஷன்லேருந்து அந்த ஈக்குவேஷன் கொண்டு வரலாம். ஆனால் அதை வந்து எல்லாத்துக்கும் சப்ஸ்டியூட் பண்ண முடியாது. இதை வந்து நீங்கள் இந்த ரிலேட்டிவிட்டி ப்ராப்ளம் எங்கெல்லாம் காட்டுதோ அங்கெல்லாம் இந்த ஈக்குவேஷனை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கேஸ் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கேஸ் வந்துட்டோம். என்ன அப்படின்னா மாஸ்லெஸ் பார்ட்டிகிள், அதாவது m = 0. m = 0 அப்படிங்கிறப்போவே ஈக்குவல் டு mc² 0 ஆயிடுச்சுன்னா அப்படின்றதுனால எனர்ஜியும் 0 ஆயிரும். ஆனால் லைட், அதாவது ஃபோட்டான் வந்து மூவ் பண்ணுது, அதுக்கு வந்து மொமெண்டம் இருக்குது. ஆனால் நீங்கள் எனர்ஜி இல்லைன்னு சொல்ல முடியாது. ஸோ எனர்ஜியை கண்டுபிடிக்கிறதுக்காக மாசை மட்டும் டிபெண்ட் பண்ணி இல்லாத மொமெண்டமையும் டிபெண்ட் பண்ணி இருக்கிற மாதிரியான ஒரு ஈக்குவேஷன் தேவைப்படுது. அந்த ஈக்குவேஷன் தான் நான் இப்போ எழுத போகிறேன். ஸோ இந்த ஈக்குவேஷனை நீங்கள் பார்க்கலாம். பி இங்கே இந்த பி தான் மொமெண்டம். இந்த மொமெண்டமை வச்சு நம்ம ஒரு எனர்ஜி சொல்கிறதுக்காக இந்த ஈக்குவேஷன்லேருந்து அந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு காமன் ஈக்குவேஷன் மாதிரி. இப்போ ஃபோட்டானுக்கு வந்து மாஸ் 0, அதனால் இந்த மாஸ் 0 ஆயிரும். அப்போ இந்த டேமே 0 ஆகி E² = PC², அதாவது E = PCன்னு ஆயிரும். அதாவது மொமெண்டமையும் ஸ்பீட் ஆஃப் லைட்டையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா அதனுடைய எனர்ஜி கிடைக்கும், ஃபோட்டானுடைய எனர்ஜி கிடைக்கும். ஒருவேளை நீங்கள் இந்த ஈக்குவேஷன் ஈக்குவல் டு பிசின்ற ஈக்குவேஷன் பார்க்காம ஈக்குவல் டு ஹச்னி அப்படின்றத ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்டில் ஏதாவது ஒரு இடத்துல பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி அந்த ஈக்குவேஷன் எதுலேருந்து வந்தது அப்படின்னா இதுலேருந்து அதையும் டெரிவ் பண்ணலாம். எப்படி அப்படின்னா டிப்ரா ஈக்குவேஷன் வந்து எடுக்கிறேன் பாருங்கள். λ = h/p டிப்ரா ஈக்குவேஷன். இந்த இதில் நான் மொமெண்டமை எடுக்கிற மாதிரி இந்த ஈக்குவேஷன் மாற்றி எழுதுகிறேன். p = E/c வந்துடும். இன்னொரு ஈக்குவேஷன் என்ன அப்படின்னா λ = c/v, c/μ. இது வந்து ஒரு காமனான ஈக்குவேஷன் வச்சுக்கோங்களேன். இந்த இதை இப்படிங்க சப்ஸ்டியூட் பண்ணுறேன். λ பதிலாக c/μ சப்ஸ்டியூட் பண்ணுறேன். h/pக்கு பதிலாக E/c சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அதாவது h × c/e. இந்த சிக்கும் இந்த சிக்கும் கேன்சல் பண்ணோம்னா E இங்கே வருது, நீ அங்கே போகுது. அப்போ என்ன ஆயிரும் அப்படின்னா E = hν அப்படின்னு வந்துடும். ஸோ இந்த ஈக்குவேஷன் தான் நம்ம டெரிவ் பண்ண நினச்சோம். ஸோ இந்த ஈக்குவேஷன் தான் இருக்குன்னு நினச்சோம். பட் ஒரு சில பேர் வந்து மொமெண்டமுக்கான ஈக்குவேஷன், அதாவது p = mv, இதில் ஃபோட்டானுக்கு மாஸ் 0ன்னு போடும்போது மொமெண்டமுமே 0 ஆயிருமே அப்படின்ற மாதிரி கேட்பீங்க. ஸோ ஆக்சுவலாக p = mv சப்ஸ்டியூட் பண்ணக்கூடாது லைட்டுக்கு. அதுக்கு பதிலாக எந்த ஈக்குவேஷன் சப்ஸ்டியூட் பண்ணலாம் அப்படின்றது இதுலேருந்து எடுக்கலாம். எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். இந்த இதில் இருக்கிற பிசி அதே மாதிரி வழக்கமாக இருக்கிற ஹச்னி, இந்த பிசி ஹச்னியும் இந்த ரெண்டுமே இ தான். அதாவது ரெண்டு ஈக்குவேட் பண்ணிக்கலாம். பிசி = hν. ஸோ p = hν/cன்னு வருது. அதாவது சிம்பிளாக v/μ/c-யை p = h/λ அப்படின்னு எழுதிக்கலாம். இந்த ஈக்குவேஷன் தான் நீங்கள் மொமெண்டம் ஆஃப் லைட்டுக்கு யூஸ் பண்ணணும். ஸோ நீங்கள் வந்து லைட்டுக்கு எனர்ஜி கண்டுபிடிக்கும் போது இந்த ஈக்குவேஷன் அல்லனா இந்த ஈக்குவேஷன் யூஸ் பண்ணலாம். அப்படி அதே நேரம் மொமெண்டமுக்கும் நீங்கள் வந்து இந்த ஈக்குவேஷன் யூஸ் பண்ணாமல் இந்த ஈக்குவேஷன் தான் யூஸ் பண்ணணும். ஸோ அஸ் அ கன்க்ளூஷனை என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் வந்து மூவிங் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸில் எனர்ஜி கால்குலேட் பண்ணும்போது என்ன ஈக்குவேஷன் யூஸ் பண்ணணும்னா E = μc², இந்த ஈக்குவேஷன் யூஸ் பண்ணுங்கள். அதே நேரம் நீங்கள் வந்து மாஸ்லெஸ் பார்ட்டிகளுக்கு கண்டுபிடிக்கும் போது
E ஈக்குவல் டு பிசி அது யூஸ் பண்ணுங்க, இல்லைன்னா ஹச்னு யூஸ் பண்ணுங்க. லைட்டு அதாவது மாஸ்லெஸ் பார்ட்டிக்கிளுக்கு மொமெண்டம் கண்டுபிடிக்கும் போது P ஈக்குவல் டு ஹச் பை லேம்டா. லேம்டாங்கிறது அந்த லைட்டினுடைய வேவ் லென்த். இது வந்து என்னனாலும் இருக்கா. ஸோ இந்த 3 ஈக்குவேஷனை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ போட்டது. ஸோ தேங்க்யூ.